ஒரு கிராமத்தின் ஒதுக்குப்புறத்தில் இருந்த மாறனின் பெட்டிக்கடை பார்ப்பதற்கே பரிதாபமாக இருக்கும். பழைய மரப்பலகைகளால் ஆன அந்த கடையில் தொங்கும் மிட்டாய் பாக்கெட்டுகள் தூசு படிந்து கிடக்கும். மாறன் தினமும் காலையில் 6 மணிக்கே கடையை திறந்தாலும் மதியம் வரை ஒரு காக்கா கூட வராது. ஒரு நாள் அவன் மனைவி, "எங்க இன்னைக்கும் வெறும் 300 ரூபாய்தான் வியாபாரமா? வீட்டு வாடகை, தம்பியோட படிப்பு செலவு எல்லாம் எப்படி சமாளிக்க போறீங்க?" என்று மலர் கேட்கும்போது மாறன் மௌனமாக தலை குனிந்து கொள்வான். தன் கையாலாகாத தனத்தை நினைத்து அவனுக்குள் ஒரு தாழ்வு மனப்பான்மை வளர்ந்து கொண்டே இருந்தது. ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை மாலை மாறனின் நண்பன் கதிர் அவனை தேடி வந்தான். கதிர் பெரிய நகரத்தில் ஒரு நட்சத்திர ஹோட்டலில் தலைமை சமையல் கலைஞராக இருப்பவன். மாறனின் வாடிய முகத்தை கண்ட கதிர், "மாறா, காலம் மாறிடுச்சு. இப்போ மக்கள் காசு கொடுத்தாலும் பரவாயில்ல, தரமானதும் வித்தியாசமானதும் வேணும்னு நினைக்கிறாங்க. நீயே உன்னோட பெட்டிக்கடையிலேயே புதுசா ஒரு சிக்னேச்சர் டிஷ் கொண்டு வரக்கூடாது?" என்று கேட்டான். மாறன் குழப்பத்துடன், "நாம என்ன பெரிய ஹோட்டலா வச்சிருக்கோம், ஒரு சின்ன பொட்டிக்கடை" என்றான். கதிர் சிரித்துக்கொண்டே, "உன் தோட்டத்தில் இருக்கிற இளநீரும் உன் வீட்டு பசுமாட்டு பாலும் போதும். நான் உனக்கு இளநீர் பாயசம் செய்ய கத்துக் கொடுக்கறேன். இது உடம்புக்கு குளிர்ச்சி, அதே சமயம் அலாதி ருசி" என்றான். அடுத்த 3 நாட்கள் கதிர் அங்கேயே தங்கி மாறனுக்கு பயிற்சி அளித்தான். இளநீரின் வழுக்கையை மிக மெல்லியதாக நறுக்குவது, தேங்காய் பாலை சரியான பக்குவத்தில் பிழிவது, வெள்ளை சர்க்கரைக்கு பதில் பனம் வெல்லம் சேர்ப்பது என ஒவ்வொரு நுணுக்கத்தையும் கற்றுக் கொடுத்தான். முதலில் மாறன் செய்த பாயசம் சரியாக வரவில்லை. ஆனால் மலர் அவனுக்கு உற்சாகம் அளித்தாள். "பரவாயில்லைங்க, முயற்சி செய்யுங்க. இந்த முறை வாசனை சூப்பரா இருக்கு" என்பாள். 4வது நாள் பாயசம் தேவாமிர்தம் போல் தயாரானது. திங்கட்கிழமை காலை கடையின் முன்னே ஒரு சிறிய அறிவிப்பு பலகையை மாறன் வைத்தான். "இன்று முதல் ஜில் என்று இயற்கை இளநீர் பாயசம், ஒரு கிளாஸ் ரூபாய் 20" என்று. முதலில் யாரும் வரவில்லை. மதியம் ஊர் பெரியவர் ஒருவர் அவ்வழியே சென்றார். "என்னப்பா மாறா, ஏதோ புதுசா வச்சிருக்க போல, ஒரு கிளாஸ் கொடு" என்றார். பாயசத்தை அருந்திய அவர் ஒரு நிமிடம் கண்களை மூடி அந்த சுவையை ரசித்தார். "அடேங்கப்பா, இவ்வளவு நாள் இதை செய்யாம எங்கப்பா போயிருந்த? இந்த வெயிலுக்கு இது அமிர்தம் மாதிரி இருக்கு" என்று பாராட்டிவிட்டு தன் வீட்டிற்கும் 2 கிளாஸ் பார்சல் வாங்கி சென்றார். அவர் மூலமாக செய்தி ஊர் முழுவதும் பரவியது. மாலைக்குள் மாறன் தயாரித்து வைத்திருந்த முழு பானையும் விற்று தீர்ந்தது. நாட்கள் செல்ல செல்ல வெளியூர் மனிதர்களும் மாறன் கடைக்கு வரத் தொடங்கினர். கார்கள், இருசக்கர வாகனங்கள் என மாறன் கடை முன் எப்போதும் ஒரு கூட்டம் நின்றது. மலர் இப்போது வீட்டிலேயே தேங்காய் பால் எடுத்து வைப்பதிலும் இளநீர் வழுக்கைகளை நறுக்குவதிலும் உதவி செய்தாள். 1 வருடம் கழிந்தது. இப்போது அது வெறும் பெட்டிக்கடை அல்ல, மாறன் இயற்கை உணவகம் என்ற பெயரில் ஒரு அழகான சிறு கடையாக மாறியிருந்தது. கதிர் ஒருமுறை வந்தபோது மாறன் அவன் கைகளை பிடித்துக்கொண்டு அழுதே விட்டான். "கதிர், நீ கொடுத்த ஒரு யோசனை என் குடும்பத்தோட தலையெழுத்தையே மாத்திருச்சு" என்றான். "இல்ல மாறா, யோசனை நான் கொடுத்ததுதான். ஆனா அந்த ருசிய மாறாம கொடுத்த உன்னோட உழைப்பு தான் இந்த வெற்றிக்கு காரணம்" என்றான் கதிர் பெருமையாக. கதையின் நீதி: நமக்கு தெரிந்த ஒரு சின்ன விஷயத்தை காலத்திற்கு ஏற்ப சரியாக செய்தாலே வாழ்வில் மிகப்பெரிய உயரத்தை அடையலாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த கதையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.